Hello friends, welcome back to How to Videos. ஸோ நீங்கள் Redmi or Poco டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் நம்ம ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா Redmi or Poco டிவைஸில் மட்டும் ஒர்க் ஆகும். மற்றதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் என்ன ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சது வச்சிங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ நம்ம ஃபோன் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஸோட கேட்சே டேட்டா வந்து கிளியர் பண்ணுறது மூலமாக மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் எடுத்துக்க முடியும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ Redmi or Poco டிவைஸில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்கும். ஆப்ஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை ஆப் நேம் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணுங்கள். அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஸ்லேயே எந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டோரேஜ் எடுத்துருக்குன்னு காட்டும். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ டெலகிராம் தான் வந்து பார்த்து அதிகப்படியான ஸ்டோரேஜ் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், கேலரி, யூடியூப்லாம் இருக்குது. ஸோ இப்போ கேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 793 MB வந்து பார்த்து எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் தான். உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்சை வந்து கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்டோரேஜ் கிளியர் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்து அன்இன்ஸ்டால் அப்டேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து பார்த்து ஸ்டோரேஜ் எடுத்துக்க முடியும். ஆனால் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ரீசெட் ஆகும். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து பார்த்து யூடியூப் இருக்குது. ஸோ யூடியூப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 587 MB இருக்குது. ஸோ யூடியூப் மேபி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதாவது ஒரு ஃபைல் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணியிருப்பேன். அதனால கூட வந்து பார்த்து ஸ்டோரேஜில் இருக்கலாம். ஸோ யூடியூப்பில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆஃப்லைன் வீடியோஸ் சேவ் ஆயிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு வேணா ஆப்லைன் டிலீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்லேயும் போயிட்டு நம்ம ஸ்டோரேஜ் வந்து அந்த ஆப் வந்து அவ்வளோ வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்து கிளியர் கேட்சை டேட்டா வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் நமக்கு வந்து உள்ள டிஃபால்ட்டாகவே வந்து டேட்டா ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீ அங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் நமக்கு வந்து இப்போ டெலகிராமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகப்படியான ஸ்டோரேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் டெலகிராம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெலகிராம் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் சைடில் 3 டாட் செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அங்கே வந்து ஸ்டோரேஜ் யூசர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.39 GB வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிருக்கு. ஸோ டாக்குமெண்ட்டில் இருக்குது. டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7.4 GB. அதுக்கப்புறம் வீடியோஸில் வந்து பார்த்தா கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இப்போ கிளியர் கேட்சைன்னு போட்டு நமக்கு வந்து 11 GB கிட்ட வந்து இருக்குது. அது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 11 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலகிராமுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி கொடுக்குறனால உங்களுக்கு வந்து இப்போ ஆப் ரீசெட் ஆகாது. உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும். அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் டெலகிராம் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் கூட இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி வாட்ஸ்அப்பும் நம்ம பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மேனேஜ் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அந்த மேனேஜ் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து யாருக்கு நீங்கள் அதிக MB இருக்கோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளேயே போய் ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ராஷ் பின். ஸோ ட்ராஷ் பின் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலரிலேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து டெலிட் ஆகாது. நம்ம டெலிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ட்ராஷ் பின் வந்து போகும். அங்கிருந்தால் நமக்கு வந்து டெலிட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். மறுபடியும் நீங்கள் வந்து தேவையான டெலிட் பண்ணிடுங்க. இல்லை இந்த டிவைஸ் யூஸ் பண்ண பிக்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்சரே நமக்கு வந்து பின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அங்கே கூட வந்து நீங்கள் போய் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அங்கே ஒரு காப்பி இருக்கும். அதை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லையும் ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஸ்டோரேஜில் போய் நம்ம வந்து கிளியர் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இதுக்குன்னு 2 ஆப் வந்து இருக்குது. அந்த 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே வந்து 3 டாட்டில் வந்து இன்டர்னல் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் போகலாம். ஆண்ட்ராய்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் டேட்டாக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 டாட் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டாப் 20 வந்து காட்டும். இந்த டாப் 20 தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் வந்து அதிகமான டேட்டா வந்து எடுத்துருக்கோ அது உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத ஃபைலில் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலம் நமக்கு வந்து நிறையா ஃபைல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபைல் நீங்கள் டவுன்லோட் போட்டுருப்பீங்க. ஃபுல்லாக டவுன்லோட் ஆகலை அப்படின்னா அப்போ வந்து டெம்பரரி ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது டெலிட் ஆகிற ஒரு சில டைம் அந்த மாதிரி ஃபைல் எல்லாமே நம்ம வந்து டேட்டா லிங்க் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து 1.79 GB ஒரு டெம்பரரி ஃபைல் டெலிட் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு 2 GB கிட்ட வந்து கிடைக்குது. இந்த ஆப் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆப். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஃபைல் லொக்கேட்டர். அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அந்த ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ப்ராசஸ் ஆகும். ஒன்ஸ் ப்ராசஸ் ஆகி முடிச்சக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் அதிகமான சைஸ் எடுத்திருக்கோ அது வந்து உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்து அந்த ஃபைல் வேணுமா வேணாமல் சொல்லிட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். நம்மளே மேனுவலாக போய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸான ஃபைல் உங்களுக்கு வேணும் வேண்டாமல் காட்டும். நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஆப் இது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒன், ஸோ நம்மளே மேனுவலாக போய் சர்ச் பண்ணி டெலிட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நமக்கு வந்து கிளியர் ஆகும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து டிப்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா 20-30% மட்டும் தான் கம்மியாகும்.
பேலன்ஸ் ஒரு 70-80% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் பிளேயர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்மளோட மூவிஸ் சாங்ஸ் இதெல்லாம் நிறைய வச்சிருப்போம். அந்த எடிட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் கண்டிப்பாக ஸ்லோவாகும். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து இப்போ ஹிடன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அது கிளியர் ஆகியும் இப்போ போகலை அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆகிறதுக்கான காரணமே வந்து பார்த்தா எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேக்கப் பண்ணுறது மூலமாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மி பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து டெரா பாக்ஸிங் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 GB வரைக்கும் நமக்கு வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எப்படி கிளைம் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைல் டிலீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கலாம் அதிகப்படியாக வாய்ப்பு வந்துருக்கு. இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து 2 ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், உங்கள் வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ தான். இது நீங்கள் பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோவை தான் நடுவு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.